மலையாளம் சினிமாவில் இதுவரைக்கும் அதிக வசூல் எடுத்த முதல் 10 திரைப்படங்களின் பட்டியலையும் அதன் வசூல் நிலவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் சேனல். மோகன்லால் அவர்களுடைய நடிப்பில் 2016 வெளியான புலிமுருகன் திரைப்படம் தான் இதுவரைக்கும் மலையாளம் சினிமாவில் அதிக வசூலை குவிச்ச திரைப்படம். இந்த படம் உலகம் முழுவதும் 130 கோடிகளை வசூல் செஞ்சு மலையாள சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாதனையை உருவாக்கியிருக்கு. 2வது இடத்துல நிவின் பாலி அவர்களுடைய காயம்குளம் கொச்சுண்ணி, இது படம் பேருங்க. 2018 வெளியான இந்த படத்தினுடைய மொத்த வசூல் 100 கோடிகளை கடந்துருச்சு. இந்த படத்தை ரோஷன் ஆண்ட்ரியூஸ் என்பவர் டைரக்ட் செஞ்சிருந்தாரு. 3வது இடத்துல மோகன்லால் அவர்களுடைய ஒடியன் திரைப்படம். 2018 இறுதியில் வெளியான இந்த படம் தற்போது வரைக்கும் 95 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இன்னும் சில இடங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிறதால சீக்கிரமாக 100 கோடியை தாண்டி 2வது இடத்துக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த இடத்துலையும் மோகன்லால் அவர்களுடைய திரைப்படம் தான். 2013 வெளியான திருஷ்யம் உலக அளவில் 75 கோடிகளை வசூல் செஞ்சு இந்த படம் 2013 ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு என பல மொழிகளில் ரீமேக் செஞ்செல்லாம் வெளியிட்டாங்க. 5வது இடத்துல மோகன்லால் சமுத்திரக்கனி நடிச்சிருக்கும் ஒப்பம். 2016 வெளியான இந்த படத்தை பிரியதர்ஷன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தினுடைய மொத்த வசூல் 65 கோடி. 2015ஆம் ஆண்டு அல்போன்ஸ் புத்திரன் அவர்கள் டைரக்ஷனில் நிவின் பாலி நடிப்பில் வெளியான பிரேமம் திரைப்படம் உலகம் முழுவதும் 60 கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வரிசையில் 7வது இடத்துல உள்ள திரைப்படம் டூ கண்ட்ரீஸ். திலீப் அவர்களுடைய நடிப்பில் உருவான டூ கண்ட்ரீஸ் திரைப்படத்தினுடைய மொத்த வசூல் 55 கோடி. அதுக்கு அடுத்த இடத்துல பிருத்திவிராஜ் அவர்களுடைய என்னுனிண்டே மொய்தீன். கேரளாவில் நடந்த ஒரு உண்மை கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் 2015 50 கோடியை வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. இந்த 50 கோடி கிளப்பில் பிருத்திவிராஜ் அவர்களுடைய எஸ்ரா அப்படிங்கிற இன்னொரு திரைப்படமும், மோகன்லால் அவர்களுடைய முந்திரி வழிகள் தளிர்க்கும் போல் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் இணைஞ்சிருக்கு. தற்போது பகத் பாசில் நடிப்பில் நிஞ்சன் பிரகாஷன் வெளியான 10 நாளில் 50 கோடியை கடந்துருச்சு. இந்த படம் தற்போது வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த திரைப்படங்கள் தாங்க மலையாளம் சினிமாவில் அதிக வசூல் எடுத்த திரைப்படங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தமிழ் சேனல்.